ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ்நே. ஐயோ பாவம் இலக்கியா, எவ்வளோ நாள் தான் இன்னும் ஜெயிலில் இருக்க போகிறாங்க அப்படின்னே தெரியல. கௌதமும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு, எப்படியாவது இலக்கியாவை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அந்த டாக்டரும் கூட சொல்கிறாங்க, இலக்கியாவை வெளியெடுக்க முடியாதபடி இப்போ மறுபடியும் அஞ்சலியும் பைரவியும் வேற ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பிளான், அது என்ன சதி அப்படின்றது தெரியல. ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபுல் எபிசோட் பார்க்கணும். இவங்க பண்ணுற சதியெல்லாம் தாண்டி நம்ம கௌதம் எப்படி இலக்கியாவை வெளியெடுக்க போறாரு அப்படின்றத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கௌதம், நான் சொன்ன மாதிரி அஞ்சலி பைரவி கிட்ட பேசி கேஸ வாபஸ் வாங்க வைங்க. நீ இலக்கியாவை பிரியன். கண்டிப்பா உன்னை வெளியில கொண்டு வருவேன். சரி கௌதம். இலக்கியாவோட சேர்ந்து நானும் அந்த குற்றத்துக்கு உடந்தையா இருந்துட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் இலக்கியாவை வெளியே கொண்டு வர முடியாதபடி அடுத்த குண்டு அஞ்சலி பைரவி போட்டுட்டாங்க. பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 minutes. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 5 minutesல என்ன ஆக போகுது? பாய். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. 5 minutesல என்ன ஆக போகுது? இல்ல? ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ்நே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.